पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் சனி ராகுவினால் அடுத்து வரும் சுமார் 18 மாதங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் என புராதன ஜோதிட நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. குடும்ப சூழ்நிலை மனநிறைவை தரும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை 28/11/5/2025 அன்று மிதுன ராசிக்கு மாறும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுவிற்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக நல்ல பலன்களை அளிக்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழா. விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமையா. திருமணமாகி பல வருடங்களாக ஏங்கி காத்திருந்த பலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். அந்நிய நாட்டில் வேலை இருந்து வரும் பெண்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது மாப்பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைகளின் மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கும். அடுத்தது உத்தியோகம். உலகில் பிறந்த அனைவருக்கும் உத்தியோக காரகர் ஜீவன காரகர் சனி பகவான் தான். அவர் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது வேலையில் சிறந்து முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்த பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்படும். வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருப்பின் அது நிறைவேறும். அலுவலகத்தில் அனைவரும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ள ஊழியர்கள் அவங்கவுங்க பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது இவ்விரு துறைகளுமே சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. ராகுவும் சனியும் நட்பு கிரகங்கள் ஆவார். இவ்விரும் கும்பராசியில் சேர்ந்திருக்கிறது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவாம். போட்டிகளின் தீவிரம் குறையும். சந்தை நிலவரம் சாதகமாக மாறும். உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு ஏற்ற தருணம் இது. அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி ராகு இருவரும் சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பத்தில் இணைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஹம்ச யோகம் ஆகும் என கூறுது ஜோதிட பாரிஜாதம் எனும் புராதன கிரந்தம். அற்புதமான இந்நூல் கிரக சஞ்சாரங்களை பற்றிய பல சூட்சம ரகசிய அம்சங்களை விவரிக்குது. இசை கலைஞர்கள், பரதநாட்டிய பெண்மணிகள், ஆன்மீக உபன்யாசகர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு சிறந்த யோக பலன்கள் ஏற்படும் நேரம்தான். ஒரு சிலர் வெளிநாடுக்கு போய் அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புலாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்தது அரசியல் துறையினர். உங்கள் பேச்சு திறமைகளையும் சமயோஜித ஆற்றலையும் பிரகாசிக்க செய்வாங்க. சனியும் ராகுவும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும்.
உங்கள் ஒருவரது தனி முயற்சினால் பல பிற கட்சி தொண்டர்கள்லாம் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் வந்து சேருவாங்க. உங்கள் மீது உள்ள அபிமானத்தினால் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்புலாம் கிடைக்குமுங்க. மாணவ மாணவியர் படிப்பில் ஆர்வம் மிகும், உற்சாகம் மேலிடும், நினைவாற்றல் அதிகரிக்கும், நல்ல குணங்களும் நல்ல சிந்தனைகளும் கூடிய நல்லொழுக்க பழக்க வழக்கங்களும் உள்ள மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும். வெளிநாடு சென்று செயற்கை அறிவு போன்ற தனி சிறப்பு வாய்ந்த துறையில் படிக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க. உங்கள் ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனியும் ராகுவும் தைரியமாக அனுப்பி வைங்க. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. இவன் தந்தை என் நோற்றான் கொள் எனும் சொல் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் சொல்லிற்கேற்ப புகழ் சேரும். இதை அனுபவத்தில் காணலாம். அடுத்தது வந்து விவசாயத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது உழைப்புக்கேற்ற விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டாங்க. ராகுவும் சனி பகவானும் அவங்க இருவரும் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருக்கிறதுனால நல்ல விளைச்சலை பெற்று தருவாங்க. பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும். மோட்ச காரகனான கேதுவினால் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தது வந்து பெண்மணிகள். கும்பராசி தனுர் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கக்கூடிய ராசியாகும். அங்கு ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மிகவும் அனுகூலமான கிரக இணைப்பாகும். குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் தனுர் ராசி பெண்மணிகளுக்கு லாபகரமான காலகட்டமாகும். உங்கள் முயற்சிகள் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் ஆகிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானும் ராகுவும் கொடுக்கறதில்ல, கணக்கு பார்க்கறதில்ல என கூறுது பூர்வ பாராசரியம் என்னும் ஈடு இணையற்ற ஜோதிட நூல். இதனையே வற்புறுத்தி சொல்லுதுங்க. விக்ரமாதித்ய மன்னர் காலத்திய பிரகத் ஜம்கீதை என்னும் நூலும் இத்தகைய சேர்க்கை நம்முடைய பிறவியில் அரிதாகத்தான் நிகழும். ஆதலால் சனி ராகு கொடுப்பதை சிக்கனமாக செலவு செய்தல் அவசியம். ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேணும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு தவறாமல் சென்று தீபத்தில் சிறிது நெய் அல்லது எள் எண்ணெய் சேர்த்து 12 தடவைகள் வலம் வந்து வணங்கினால் போதும். ஈடு இணையற்ற தோஷ நிவர்த்தி சக்தியாகும். முடியாதவங்க இதனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செஞ்சாலும் சரி, அதே பலன்களையே பெற்று மகிழலாம். லிகித ஜபமாக கருதப்படும் ஸ்ரீ ராமஜெயம் நோட்டு புத்தகங்களில் 108 தடவைகள் எழுதி உங்கள் பூஜை அறையில் வைத்து கற்பூர தீப ஆரத்தி காட்டி வணங்கி வந்தாலும் போதுங்க.